கதையின் பெயர் வரமடி நீ எனக்கு. அத்தியாயம் 7. வருண் மற்றும் விஷ்ணு தங்களின் அலுவலகத்திற்கு வந்தவுடன் அன்புவை அழைத்து கிளைண்ட் கூறிய அனைத்து விவரங்களையும் கூறினர். அன்பு, இதில் உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் என்று வருண் கூறினான். ஆமாம் அன்பு, அதுவும் இல்லாமல் 2 கல்யாணமும் ஒரே நாளில் வேறு வேறு இடத்துல நடக்கிறதுனால நம்ம எல்லோருக்கும் அதிகமாக வேலை இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் ப்ரெஷராகவும் இருக்கும் என்று விஷ்ணு கூறினான். பார்த்துக்கலாம் சார், 2 கல்யாணத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துடலாம் என்று அன்பு கூறினான். ஓகே அன்பு, இந்த 2 கல்யாணத்துக்கும் தேவையான கேட்ரிங்கு, டான்ஸு மற்ற எல்லாருக்கும் 28ஆம் தேதி 2 கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி அவங்க கூட எல்லாம் எங்களுக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க என்று விஷ்ணு கூறினான். ஓகே சார் என்று கூறிவிட்டு அன்பு விடை பெற்றான். வர்ஷினி தனது கல்லூரிக்கு சென்றுவிட்டு மாலை வீட்டிற்கு வந்தாள். வர்ஷினி வீட்டிற்கு வந்தவுடன், வர்ஷு எப்படி போச்சு காலேஜு என்று சரஸ்வதி கேட்டார். இருமா, முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன், என்ன வெயில் தெரியுமா வெளியே என்று கூறினாள் வர்ஷினி. வர்ஷு, ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன் பாரு என்றார் சரஸ்வதி. ஆப்பிள் ஜூஸா? தேங்க்ஸ்மா என்று கூறிவிட்டு, இந்தாம்மா உனக்கு என்று மற்றொரு கிளாஸை சரஸ்வதியிடம் கொடுத்தாள். சரஸ்வதியும் பழச்சாறு வாங்கி கொண்டு பருக ஆரம்பித்தார். வர்ஷினியும் பழச்சாறு பருகிவிட்டு, அம்மா ஜூஸ் சூப்பராக இருந்துச்சு என்றாள். அப்புறம் அம்மா இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு தெரியுமா என்று கல்லூரியில் நடந்த அனைத்து விவரங்களையும் சரஸ்வதியிடம் பகிர்ந்து கொண்டார். ஞாயிற்றுக்கிழமை அரவிந்த் வருணின் வீட்டிற்கு சென்றான். வாடா, இப்பதான் வீட்டுக்கு வர்ற வழி தெரிஞ்சிச்சா உனக்கு என்று கோமதி கேட்டார். இல்லை ஆண்டி, கொஞ்சம் வேலை அதிகம் அதான் என்றான். ஏண்டா, வருணும் நீயும் ஒன்றா தானே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அவனை நைட் ஆச்சு பார்க்க முடியுது, ஆனால் உன்னை அது கூட இல்லடா என்று வருத்தப்பட்டார் கோமதி. சரி வா சாப்பிடு என்று விஷ்ணுவை உணவு உண்ண அழைத்து சென்றார். அப்பொழுதுதான் இறங்கி வந்து கொண்டிருந்தான் வருண். வா வருண் என்று விஷ்ணு அழைத்தான். என்னடா ஒரு வழியாக வந்துட்ட போல என்று வருண் கூறினான். இவன் வேற நேரங்காலம் தெரியாம முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறானே என்று மனதிலேயே நினைத்து கொண்டு, ஆமாடா வந்துட்டேன் என்றான் விஷ்ணு. எங்க ஆண்டி அங்கிளை காணோம் என்று விஷ்ணு கேட்டான். உள்ள பெட்ரூமில் இருந்தார் விஷ்ணு, வருவார், நீ சாப்பிடு என்று கோமதி உணவு பரிமாறினார். தனச்சந்திரன் வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தார். ஹாய் விஷ்ணு, எப்போ வந்த என்று வினவினார். இப்போதான் வந்த அங்கிள் என்றான். ஆன்ட்டி, பிரியாணி சூப்பராக இருக்கு என்றான் விஷ்ணு. சரிந்தா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ, உனக்கு பிடிக்கும்னு தான் செஞ்சேன் என்றார். இருங்க, முதல்ல இதை சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் என்றான். ஆன்ட்டி நீங்களும் உட்காருங்க, சாப்பிடலாம் என்று விஷ்ணு கூறினான். இல்லை விஷ்ணு, நீங்கள் 3 பேரும் சாப்பிடுங்க, நான் பரிமாறுறேன், அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன் என்றார் கோமதி. ஆன்ட்டி, நாங்களே எங்களுக்கு தேவையானதை எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறோம், நீங்கள் வாங்க உட்காருங்க என்று ஒரு தட்டை எடுத்து அதில் பரிமாற ஆரம்பித்தான் விஷ்ணு. அதன் பிறகு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்டே உணவு உண்டு கொண்டிருந்தனர். இதை 2 கண்கள் குரோதத்துடன் பார்த்து கொண்டிருந்தது. வருண் மற்றும் விஷ்ணு உணவு உண்டுவிட்டு சோபாவில் அமர்ந்து கொண்டிருந்தனர். தனச்சந்திரனும் வருண் மற்றும் விஷ்ணு அருகில் வந்து அமர்ந்தார். விஷ்ணு, பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்குப்பா என்று கேட்டார். நல்லா போயிட்டுருக்கு அங்கிள், இப்போ கூட புதுசாக 2 கிளைண்ட் வந்திருக்காங்க என்றான்.
சரிப்பா என தனச்சந்திரன் கூறினார். ஆன்ட்டி எங்க அங்கிள் என்றான். கிச்சனில் இருக்காப்பா என்றார். அங்கிள் நான் போய் ஆன்ட்டியை பார்க்குறேன் என்று கூறிவிட்டு சமையல் அறைக்கு விஷ்ணு சென்றான். என்ன விஷ்ணு, ஏதாச்சும் வேணுமா என்று கோமதி கேட்டார். இல்லை ஆன்ட்டி, உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கலான்னு தான் வந்தேன் என்றான். கோமதி மற்றும் விஷ்ணு இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர். சிறிது நேரம் கழித்து வருணும் வந்து இணைந்து கொண்டான். சரிங்க ஆன்ட்டி, நான் கிளம்புறேன் என்றான். என்னப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன், நீ வர்றதே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் என்றார் கோமதி. இல்லை ஆன்ட்டி, கொஞ்சம் வேலை இருக்குது, அதான் இன்னும் ஒரு நாள் நான் கண்டிப்பாக வந்து நிறைய நேரம் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் என்றான் விஷ்ணு. சரி கண்ணு, பார்த்து போயிட்டு வா என்ன என்றார் கோமதி. நானும் அவன் கூட போயிட்டு வரேன், கொஞ்சம் வேலை இருக்குது என்று கூறிவிட்டு வருண் மற்றும் விஷ்ணு வெளியில் கிளம்பிவிட்டனர். விஷ்ணு போவதையே இரு கண்கள் ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தன. வர்ஷினி தனது தோழியின் திருமணத்திற்கு செல்வதற்காக அனைத்து பொருட்களையும் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது சரஸ்வதி, வர்ஷு நீயே தனியாக போயிட்டு வந்துடுவியா என்று கேட்டார். அம்மா, நான் நாளை கிளம்ப போகிறேன், நீ மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்காதம்மா என்றார். சரசு, அதெல்லாம் பாப்பா பத்திரமா போயிட்டு வந்துடுவா என்று ராமலிங்கம் கூறினார். சரி, உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா என்று சரஸ்வதி கேட்டார். எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் என்றார். சரி வாங்க, எல்லாரும் சாப்பிட்டு தூங்குவோம், டைம் ஆச்சு என்று சரஸ்வதி கூறினார். மூவரும் உண்டுவிட்டு உறங்க சென்றனர். மறுநாள் வர்ஷினி தனது தோழியின் திருமணத்திற்கு செல்வதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தாள். போலாமா பாப்பா என்று ராமலிங்கம் கேட்டார். போலாம்பா என்றாள் வர்ஷினி. பார்த்து போயிட்டு வா வர்ஷு, அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணணும் சரியா என்றார் சரஸ்வதி. சரிம்மா, கால் பண்ணுறேன், போயிட்டு வரேன், பாய் என்றார். சரஸ்வதியிடம் கூறிவிட்டு வர்ஷினி மற்றும் ராமலிங்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்றனர். ராமலிங்கம் மற்றும் வர்ஷினி ரயில்வே நிலையத்தில் காத்து கொண்டிருந்தனர். நாளைக்கு வர முடியாதா பாப்பா என்றார் ராமலிங்கம். அப்பா, நாளைக்கு தான் கல்யாணமே, நான் எப்படி வர முடியும்? அதுவும் இல்லாமல் அன்னைக்கு நைட்டே வந்து ரிசப்ஷன் வச்சுருக்காங்க, நான் அது ரெண்டுத்தையும் அட்டன் பண்ணிட்டு தானேப்பா வர முடியும். ஆனால் சனிக்கிழமை 11 மணிக்கெல்லாம் நட்டான்னு இங்கே இருப்பேன், ஓகேவா என்றாள். சரி பாப்பா, ட்ரெயின் வந்துடுச்சு வா என்றார். சரிப்பா போகலாம், பார்த்து போயிட்டு வாமா, ஏதாச்சும் ஒன்றுனா எனக்கு கால் பண்ணணும் சரியா என்றார் ராமலிங்கம். சரிப்பா, நான் கால் பண்ணுறேன் என்றாள். ராமலிங்கம் ட்ரெயின் கிளம்பும் வரை இருந்து பார்த்துவிட்டு வீட்டிற்கு சென்றார். என்னங்க, ட்ரெயின் ஏற்றி விட்டு வந்துட்டீங்களா என்றார் சரஸ்வதி. சரசு, இன்னைக்குன்னு பார்த்து வேற ட்ரெயின் 10 நிமிஷம் லேட்டு என்றார். அப்படிங்களாங்க என்றார் சரஸ்வதி. சரி, நாளைக்கு எவ்வளோ மணிக்கு பஸ் வருதுன்னு சொன்ன கேட்டுக்கிட்டியா? 8 மணிக்கு வருதுன்னு சொன்னாங்க. என்ன 8 மணிக்கேவா? ஆமாங்க, இங்கேருந்து 8 மணிக்கெல்லாம் போனாதான் அங்கே 11 இல்லை 12 மணிக்கு கரெக்டாக இருக்குமா என்றார் சரஸ்வதி. 8 மணிக்கெல்லாம் கிளம்பணுமா? அதுக்குள்ளே நீ எப்படி ரெடியாவ? அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. சரி, நீ போயிட்டு வர எவ்வளோ நேரம் ஆகும் என்றார். அது என்னங்க, நான் ஒரு 4 மணிக்குள்ளே வந்துடுவேன்னு நினைக்கிறேன். அப்போ நீயும் என் ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணத்துக்கு வரியா என்றார். பார்க்கலாங்க என்றார் சரஸ்வதி. வர்ஷினி திருச்செந்தூர் சென்றடைந்தார். அங்கு வர்ஷினியை அழைத்துச் செல்ல அனுவின் தம்பி அபினவ் வந்திருந்தான். அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க என்றார். நான் சூப்பராக இருக்கேங்க்கா. அப்புறம் எப்படிடா போகுது காலேஜ்லாம்?
அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போகுதுக்கா, நானும் அது கூட சேர்ந்து போயிட்டுருக்கேன் என்றான். ஆனால் உனக்கு இந்த நக்கல் மட்டும் இன்னும் குறையவே இல்லைடா. அது கூட பிறந்ததுக்கா, என்னை விட்டு எப்படி போகும் சொல்லுங்கள்? அது என்றைக்குமே என்னை விட்டு போகாது. சரி, எல்லாரும் வந்துட்டாங்களா? ம்க்கா, உங்கள் கேங்கில் எல்லாருமே வந்துட்டாங்க, எப்பயும் போல் நீங்கள் மட்டும்தான் லேட்டு என்றான். சரிடா, எனக்கு கலாய்ச்சது போதும், வா போலாம் என்றாள்.